வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். புதுசானா இவங்க சேனலில் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை, இப்போ தான் புதுசாக பண்ண போகிறோம். நம்ம ஆட்டோக்காரன் அவங்க வந்து சேனலில் இருந்து ஒரு வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். மதுரை வீரன் ஃபுல் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இந்த வீடியோ நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் இவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. மர்மோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காம ரெண்டாவது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இனிமேல் கண்டினியூ பண்ணணுமாங்கிறதே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணே ஆட்டோ வருமா? வந்தா எடுத்துட்டு போ. இது அது இல்ல, வந்தா எடுத்துட்டு போ. மதுரை வீரன் தானே. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. இல்லனே சவாரி வருமான்னு கேட்டேன். சவாரி வரும், கூட நானும் வருவேன். அவனை உசுப்பி விட்ட வீணே. நீ வா என் தெய்வமே, நீ வராமையா நான் போக முடியும்? வா. சவாரி வருமா? வரும் உட்காந்து தோலை. உட்காந்து தொலையா? என்னங்க பேசுறிய? தமிழ்ல தான் பேசுறேன். இனி விசிலு பறக்கல் தானே. உன்கிட்ட வாயை கொடுத்தா அது தப்பிக்க முடியுமா? உன்னைய யாரு வாயை கொடுக்க சொன்னா? என் பேர அடி மதுரை வீரன் தானே. ஏங்க இப்படி மண்டையா பேசுறிய? மண்டையில எப்படா பேச முடியும்? வாயில தானே பேசிக்கிட்டு இருக்கேன். விடு விடு, நான் உட்காடுறேன், போ நீ. ஐயோ நீ தானே போகண்ட, அதான் போய்கிட்டு இருக்கேன். சவாரி போயான்னு சொன்னையா உன்னைய? அப்ப நவலு மூதேவி சவாரி போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன். என்னைய நீ ஆட்டோல சவாரி கூட்டிட்டு போயா தொலைஞ்சு? இல்லையே, நான் கூட்டிட்டு போய் எங்கடா போய் தொலைக்க? நீங்க படுத்துல என்னால தாங்க முடியலையே. சவாரி கூட்டிட்டு போயா? நான் போற இடத்துக்கு எப்படா உன்னையே கூட்டிட்டு போக முடியும்? ஐயோ என்னை போட்டு சாவடிக்காதையா. என்னைய ஆட்டோல உட்கார வச்சு நான் சொல்ற இடத்துல இறக்கி விடு, உனக்கு நான் சவாரி காசு தந்துடுறேன். சவாரி போகணுமா? அப்படி சொல்ல வேண்டியதானே முன்னாடியே. உட்காரு, போவோம். மூதேவி உட்காரு. மூதேவி அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கு, ஒரே வார்த்தையில மூதேவி விட்டானே. மூதவியா? போ போ போ, போய் தொலை. ரொம்ப நேரம் அமைதியா வந்துகிட்டு இருக்கா. இப்படி வரக்கூடிய ஆடி பேச்சு கொடுப்போமா வேணாமா? பேசினாலும் கவுண்டரை போட்டு சாவடிக்கிறான். பாட்டாவது கேட்போம். அண்ணே செட்டு இருக்கானே? செட்டு ஹோட்டல்ல இருக்கும்பா. ஏன் காலையில சாப்பிடாம இருக்கீங்களா? முடியல. யோ நான் சாப்பிடறதுக்கு செட்டு கேட்கலையா, சாங்கு கேட்கறதுக்கு ரேடியோ செட்டு கேட்டேனா? ரேடியோ செட்டா? அப்படி கேளு. நம்ம மைக் செட் பாண்டி வச்சிருக்கான், சரியா? பரமசிவம் வச்சிருக்கான், பகதூர் வச்சிருக்கான். நம்பர் தரேன், பேசிக்கங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யோ 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 யோ, நீங்கெல்லாம் எது பேசினாலும் குறுக்க தர்த்தனியம் பிடிச்ச மாதிரி பேசாதையா தொலைச்சு. வண்டியில ரேடியோ செட்டு இருக்கா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பாட்டு போடுவியா போட மாட்டியா? நீ பாட்டு கேட்கறதுக்காகலாம் தனியா செட் இல்ல, எல்லாரும் கேட்கறதுக்காண்டி தான் வச்சிருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? யோ தொலைச்சு செட்டை போட்டு தொலையா. செட்டை போட்டுட்டேன் தம்பி. சவுண்ட் எதுவும் கேட்கல? செட்டை கீழே போட்டுட்டேன்டாப்பா. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. கீழே போட்டியா? ஆமா. ஏன்? ஏன்னா செட்டு புகஞ்சு போச்சுல. அது தொலைச்சு முன்னாடியே சொல்லி தொலைச்சு என் வாயை போட்டு வந்துருப்பேன்ல. முன்னாடியே சொன்னா சங்கடப்படுவே இல்ல தம்பி. சங்கடப்படுவோமா? நாங்க சங்கடப்படுவோம் அப்படின்னு கவலைப்படுற ஆளாயா நீ? ஆமா தம்பி, நமக்கு பேசஞ்சரோட சந்தோஷம் தான் முக்கியம். உங்களை நம்பிதான் நாங்க ஆட்டோ எடுத்து போட்டு ஆயில் கணக்குல காத்துக்கிட்டு இருக்கோம். பேசஞ்சர் மனசு கஷ்டப்படுவோம். எங்க அங்கேயே செட்டில் எடுத்துன்னா வேற ஆட்டோக்கு போயிருவானோ அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு இங்க வந்து நடிக்கிற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னையா நீ இப்படிலாம் பேசலாமா? என் கருப்பட்டி பெத்தாரு இப்படிலாம் பேசுறீங்களப்பா, ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. சரி விடுனே. ஏதோ ஏறும்போது முன்ன பின்ன பேசியிருப்பேன், அது கண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப இதா இருக்குப்பா. சரி விடுனே. ஒருவேளை நான் நல்ல மனுஷனா தான் இருப்பானோ ஃபீல் பண்றானே. அண்ணே நீ எப்பயுமே இப்படிதான் பேசுவியானே? அப்படியே ஜாலியா பண்ணா பேசிட்டு வராதான். சரி ஆட்டோலாம் நல்லா ஓடுதா? ஆட்டோலாம் நல்லா ஓடுறதுனால தானப்பா ஓட்டிட்டு இருக்கோம். விடுனே நான் எதுவும் பேசல. இதானே உன்னை பேசுறேன், எனக்கு சங்கடமா இருக்கு. மனுஷன் ஒருத்தர் அரவணைச்சு போகணும்.
நான் ஆட்டோ ஓடுமான்னு கேக்குறேன். அப்படியா கேட்டேன், அந்த அர்த்தத்துல கேட்கல. இப்ப இப்ப நல்லா ஓடுதா அப்படின்னு கேக்குறேன். நல்லா ஓடுறதுனால தானே இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா மெக்கானிக் செட்டில் நிப்பாட்டி வேலையை பார்க்க மாட்டோமா? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? நான் எதுவுமே பேசுறேன், நீ போனேன். சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா பேசிட்டு போவோம். அப்புறம் என்னண்ணே இந்த சவாரி எல்லாம் எப்படி வருது, காசு எதுவும் கையில நிக்கிதா, அந்த மாதிரி கேட்டேன்னே. ஆட்டோலாம் நல்லா தான் தம்பி ஓடுது, ஆனா கையில தான் ஒரு காசு நிக்க மாட்டேங்குது. ஏன்னு? ஆமா, அவன் சவாரி வர்றவன்லாம் வந்து காசை கொடுக்குறாப்ல, நம்மளும் வாங்கி பாக்கெட்ல வச்சிடுறோம். அப்புறம் எப்படி கையில காசு நிக்கும் சொல்லுங்க? உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன் பாத்தியா, என்னை செருப்பாலே அடிக்க. என்ன தம்பி பேசாம இருக்கீங்க? தம்பி எங்கப்பா இறங்கணும்? என்ன கேட்ட? வீட்டுக்குதான். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அது இல்ல தம்பி, எங்க இறங்கணும்? ஆட்டோல இருந்தா. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். ஆட்டோல இருந்துதாயா? எந்த இடத்துல இறங்கணும்? வீட்டு வாசல்ல தான். அப்படிதான்டா பண்ணுவேன். ஐயா, ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா முன்ன பின்ன பேசிட்டேன், அதெல்லாம் போட்டு மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. வீடு எங்க இருக்கு? எங்க தெருவுல தான். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். தெரு எங்கப்பா இருக்கு? எங்க ஊர்ல தான். அப்படிதான்டா பண்ணுவேன். தம்பி நான் ஏதோ வந்தப்ப முன்ன பின்ன பேசியிருப்பேன், அதை மனசுல வச்சுக்கிறாதீங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. சொல்லுங்கப்பா, ஒழுங்கா சொல்லுங்கப்பா. உங்களை இறக்கி விட்டு நான் அடுத்து சவாரி போகணும்ப்பா. இப்பயும் சொல்றேன், சத்திய படிக்க சொல்றேன். உன் தளத்தினால எங்க வீட்டுக்கு தான் போறேன். என்ன கிண்டலா? சொன்னா நம்புவியான்னு தெரியல நீ. சொல்லு. நான் கோவப்படுவேன், தேவையாது. சொல்லு. எங்க தெருவுல தானே இருக்கு. தெரு எங்க இருக்கு? அந்த ஊர்ல தானே இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டா. என்னண்ணே ஏன் நிப்பாட்டியா? இறங்கு பட்டுமா இறங்கு. அண்ணே நான் இறங்க வேண்டிய இடம் இல்லைண்ணே. இறங்கு சும்மா இறங்கு. கடுப்பேத்துறார் மயிலான். அண்ணே நான் இங்க இறங்க வேண்டியது இல்லைண்ணே, இன்னும் போகணும்ண்ணே. தம்பி வேணாம், இங்க வா. நீ என்ன முடிவுல இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சரியா? உன்னோட என்னால எல்லாம் கூட்ட முடியாது. ஆட்டோ சாவி நீனா வண்டி எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல இறங்கிட்டு எனக்கு போன் அடி, நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா நீனே ஆட்டோக்கு ஆளை போட்டு நீனே வண்டியை ஓட்டிக்க. என்ன எனக்கு வேணாம்டா, உன் சகவாசமே வேணாம்டா, நான் போறேன்டா. யோ இங்க வாயா. வேணாம்டா, அடே உன் சகவாசமே எனக்கு வேணாம். என்ன எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதியா? வண்டி ஓடுத்துறலாம், வேற டிரைவரை போட்டு எடுத்துட்டு போடா. நீ போடா. இங்க வாயா, அப்படி பேச மாட்டேன். இங்க வாயா. எனக்கு ஆட்டோவே வேணாம்டா, நான் ஆட்டோவே ஓட்ட மாட்டேன்டா. சாமி போடா. வேணாம்டா போடாம்டா. எனக்கு ஆட்டோவே ஓட்ட வேணாம்டா இனிமே. போடா, ஆட்டோவே வேணாம்டா. போறடா, போதும்டா. சொல்லலாம் ஊரை விட்டு போயிட்டான்டா. இவங்க காமெடி இருக்குல்ல, இவங்க காமெடி வந்து நான் இதுல இவங்க காமெடி வந்து ஒரு கருவாட்டு கடை அந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நான் அதுலேருந்து பார்க்கல. நான் வந்து இந்த மதுரை வீரன் காமெடியிலேருந்து தான் இவங்களோட வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மதுரை வீரன் தானே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வேற பார்க்கும்போது ஒரு சாயரில் பார்க்கும்போது நம்ம மதுரை முத்தண்ணன் இருக்கார்ல, அவரை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா அப்படின்ட்டு பார்க்கும்போது இவரும் அவங்க அந்த ஃப்ரெண்ட், அவர் பேர் என்ன பவின் நினைக்கிறேன். இவர் பேர் பவின், அவர் பேர் தீபக். அவங்க 2 பேரும் பண்ணுறது என்ன வந்தால் எடுத்துகிட்டு போ, ஆட்டோ வந்தால் நானும் சேர்ந்து வருவேன், அந்த மாதிரி ஒரு நக்கலாக பேசுகிற அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்குறப்போ ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த வீடியோ நான் வந்து முழுக்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம். அந்த மாதிரி அவங்க வீடியோஸும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே அட்லி தெரிச்சு கொண்டு வந்து இருக்கிறவங்களுக்காக. ஸோ நாங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணால் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையாங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.